பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு கோபி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருடா, அவளுக்காகலாம் நீ வரி பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றத கேளு. இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு நீ பணத்தை கொடு. ஒருவேளை இந்த விஷயம் ஒருவேளை உன்னுடைய அப்பாவுக்கோ இல்ல பாக்கியாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை பத்தி கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது கோபி. தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளுன்னு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் கோபி இல்லைம்மா, நான் ஒரு பிடிவாதமாக இருக்கேன், என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு நகையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். என் மேலே நீங்கள் இந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்கீங்களே, எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கோபி. இதை தாத்தா கேட்டுறாங்க. என்ன ஈஸ்வரி, அம்மாவும் பையனும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறீங்க, என்ன அதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கோபி கிட்ட ஈஸ்வரி இங்க பார், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, ஏன் என்னுடைய பையன் கூட நான் தனியாக பேசக்கூட கூடாதான்? உன் மருமகளுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நான் என் பையனுக்கு சப்போர்ட் பண்றேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தாத்தா அவ கிட்ட இருந்து உண்மை மறைச்சு ஈஸ்வரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.